Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான Cauliflower Pepper fry எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. பாருங்க தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு cauliflower எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த cauliflower இந்த தண்ணியில சேர்த்துறலாம். ஒரு வாட்டி இத நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்க இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இத ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிரலாம். இப்போ இதல இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க இத வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதல ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இத நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதல சேர்த்துறலாம். கூடவே வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருந்த cauliflower இதல சேர்த்துக்கோங்க. cauliflower சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இத மூடி போட்டு வேக விடுங்க. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இடையில நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. cauliflower கொஞ்சம் குக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதல 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதல ஜீரகத்தை ஃப்ரெஷ்ஷா தட்டி சேர்த்துர்க்கேன். இந்த மாதிரி சேர்க்கிறதுனால ரொம்பவே சுவையா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துறலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த cauliflower நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு இத மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்க இது நல்லாவே கிளறி எடுத்தாச்சு. cauliflower நல்லாவே ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பாருங்க ரொம்பவே சுவையான cauliflower pepper fry ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.